ஹலோ ஆல் வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு எபிசோடு இது. ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் ரவுண்ட் த கார்னர். எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பீடாக் நம்ம கூட இருக்காரு. பீடாக், வெல்கம் டு த ஷோ. 2000, 3000, 4000 வெள்ளடிக்க போறாங்க. உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? நான் பிளேயர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த பிளேயரை பத்தி நீங்க சொல்லுங்க. தேர்வாங்களா, எவ்வளவு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க இனிஷியல் தாட்ஸ், இன்ட்ரோடக்டரி ரிமார்க்ஸ் என்ன முதல்ல? ஏன் நிறைய பிளேயர்ஸுக்கு அட்வான்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் போன தடவை நம்ம ரிவ்யூ பண்ண போது ஒரு 9 பிளேயர் பிளேயிங் லெவலில் ஆல்ரெடி இருக்காங்க ரீடைன்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ மேக்சிமம் ஒரு சில இதுதான் எமர்ஜென்சி பிக்னா எடுக்கிற பிளேயர் கண்டிப்பா பிளேயிங் லெவலில் ஆடுவாங்க. ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளேயிங் லெவல்ல இருக்கு, ஒரு பேக்கப் வேணும் அப்படிங்கும்போது ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் பயங்கரமா ஸ்வெல் ஆவாங்க, ஏகப்பட்ட இதுக்கு போவாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல பிளேயர் நினைப்போம், இவ்வளவு போவாங்க நினைப்போம், பெருசா எதுவுமே போக மாட்டாங்க. இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி சர்ப்ரைசிங். ஓரளவுக்கு நம்மளால கிராக் பண்ண முடியும், ஆனா எல்லாத்தையும் கிராக் பண்ண முடியாது. பட் யாருக்கு ஒரு சிலருக்கு பிட்டு கிடைக்கும், ஒரு சிலருக்கு பிட்டு கிடைக்காம கூட போகலாம். தட் இஸ் வாட் பேஸ்ட் ஆன் த பிளேயர்ஸ் whom you are going to ask. I'm going to say இந்த மாதிரி பிட்டு கிடைக்குமா, கிடைக்காதா, கிடைச்சா எந்த ரேஞ்சில் போவாரு அப்படி. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. நான் ஆரம்பிக்கிறதே ஒரு தூள ஆரம்பிக்கிறேன். ஷா தூள். சொல்லுங்க, லாட பத்தி சொல்லுங்க. லார்டு வந்து உங்களுக்கு இது பாருங்க, இப்ப ரொம்ப சிம்பிள். வாட் எவர் இட் இஸ் சார், அவர் ஒரு விக்கெட் டேக்கிங் கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி ஹஸ் பின் நாட் பீன் யூஸ்ட் அஸ் அ பவுலர் பை கேகேஆர். இந்த சிஎஸ்கேல ட்ரூ. அந்த வருஷம் வந்து உங்களுக்கு யுஏஇல ஜெயிச்சாங்கன்னா வைட்டல் பிரேக் த்ரூஸ் அவர் கொடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஆர்சிபியோட ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்க, ஒரு ஒரு 50 அடிச்சா பாருங்க. மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல் கிரிக்கெட்டர் whom you want to have. எல்லா டீமுக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பணத்தோட போறாங்கும் போது they want to have a trusted source like ஷார்துல்ங்கும் போது ஷூரா 7 கோடி ஈஸியா போவார். எல்லா டீமுமே அவரை எடுக்கணும்னு பார்ப்பாங்க திருப்பியும். ஸோ அப்ப உங்களுக்கு சென்னைக்கு வந்து அந்த ஒரு லவ் இருக்கு அப்படிங்கும் போது தீபக் சகர் has been consistently having problems with his injury apart. Forget about his talent. No one can even question his talent போது திருப்பி அவர் சிஎஸ்கேக்கு போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு எப்படியும் ஒரு 7 கோடி மினிமம் இந்த தடையும் அவருக்கு உண்டு, அதுல சந்தேகமே கிடையாது. ஆமா, யாருக்கு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நான் வந்து இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஹேஸ் அ மேசிவ் சான்ஸ் டு கோ டு சிஎஸ்கே ஆல்சோ. ஏன்னா மும்பை மாதிரி ஒரு டீமுக்கு ஸ்லாட் இல்ல. இப்ப ஆர்சிபி மாதிரி ஒரு டீம், ஆர்சிபிக்கு ஒரு இந்தியன் சீமர் தேவை. ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டா போலிங் கலைச்சு போட்டாங்க. பட் அந்த போலிங் வந்து பெங்களூர்ல ஒர்க் அவுட் ஆகுமா, 4 ஓவர் போட முடியுமா ரெகுலரா பெங்களூர்ல? ஸோ ஆர்சிபி போக மாட்டாங்க. கேகேஆர் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவரை விட்டுருங்க. இப்ப இவங்களும் பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சீமர் தேவைப்படுது. ஏன்னா விட்டுட்டாங்க, இவரெல்லாம் சிவா மாவியெல்லாம் விட்டுட்டாங்க. அப்படிங்கும் போது திருப்பியும் மோஹித் சர்மா 14 மேட்ச் த்ரூ அவுட் டோர்னமெண்ட் போவாங்களா அப்படிங்கிறதுனால குஜராத் டைட்டன்ஸும் அவர் மேல கை வைப்பாங்க. சிஎஸ்கே கண்டிப்பா வந்து அவருக்கு போவாங்க. ஏன்னா ஷார்துல் தாக்கூர் என்ன சொல்றது, துஷார் தேஷ்பாண்டே வாஸ் ரெவல்யூஷன் லாஸ்ட் டைம். பட் இருந்தாலும் என்ன பார்ப்பாங்க, ஷார்துல் தாக்கூர் மாதிரி ஒரு அவர் ட்ரஸ்டட் ஒரு சோர்ஸை ஜூனியர் லார்டு வச்சுக்கணும்னு மாதிரி பார்ப்பாங்க. வந்துட்டாரு தேஷ்பாண்டே. அப்படி இருந்தும் லார்டு எடுப்பாங்களா? இல்ல கரெக்ட், இருந்தாலும் அவங்க எடுக்கணும்னு பார்ப்பாங்க. சன்ரைசர்ஸ் போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க இந்தியன் கோர் பேக்கப் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இப்ப பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வாய்ப்பே கிடையாது. சாம் கரன் ஒரு போலரா வச்சுப்பாங்க, ராகுல் சேர் இருக்காரு, ரபாதார் எல்லிஸ், ஹர்ஷதீப் சிங். அவங்க ஷார்துல் தக்கூர் போவாங்களா அதுவும் தெரியல. இப்ப லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீமர் வேணும். ஆனா தே மைட் கோ ஃபார் ஹர்ஷல் பட்டேல். அதனால ஷார்துல் தாக்கூர் போவாங்களா இந்த ஸ்லோ பிச்சஸ்ல, அது டவுட். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் போக மாட்டாங்க, அது சொல்லிடுவேன். தெர் இஸ் அ குட். இப்ப டெல்லி தான் வந்துட்டு அவங்க ட்ரேடே பண்ணாங்க. டெல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலீல் அகமது, முகேஷ் குமார் நிறைய பேர் வச்சிருக்காங்க அவங்க. அதே மாதிரி குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் இந்த ஸ்பின்னர்ஸ் ஆடி ஆனது அவங்களும் போக மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க சென்னைக்கே திருப்பி வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தின்னு எனக்கு தோணுது. ஓகே பீடா. அடுத்தது பேட் கமின்ஸ், இப்ப உலகக்கோப்பை நீங்க வின்னிங் கேப்டன். இப்ப எல்லாருமே வந்து எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேர் அவரு, பெரிய பேரு. வாட் இஸ் கேப்பபிள், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போலர்ஸ் ரைட் நோ பிளேயிங் இயர் அப்படிங்கும்போது நீங்க வந்து இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இவ்வளவு வருஷம் ஐபிஎல் ஆடிட்டாரு, என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னு யோசிச்சா இதாகும். இவரும் கண்டிப்பா வந்து 10 கோடி போவாரு. ஏன்னா எல்லா டீமுக்குமே உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் போலிங் ஓவர்சீஸ் ஆப்ஷன், மும்பை கண்டிப்பா அவருக்கு போவாங்க, ஆர்சிபி கண்டிப்பா அவருக்கு போவாங்க. இந்த கேகேஆருக்கு ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் பிளேயிங் 11லயே வேணும், அவங்களும் கண்டிப்பா போவாங்க. குஜராத் டைட்டன்ஸ் வாண்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜார்ஜ் லிட்டில், கண்டிப்பா போவாங்க.
இப்ப சிஎஸ்கே போவாங்களா, ஒரு ஃபாரின் பாஸ் போல இருக்கு, அது கமின்ஸுக்கு போவாங்களா, ஐ டவுட் இட். ஏன்னா மத்திஷா பத்திரனா இருக்காரு. அல்சாரி ஜோசப், அதனால நீங்க லிட்டில் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ம், இவ இல்ல லிட்டிலுக்கு பேக்கப் சொல்றேன். ஒரு பாஸ் ம். பாலர் தான் வச்சிருக்காங்க. சோ அதனால இந்த அல்சாரியை ஒரு ரிலீஸ் பாஸ் பாலர் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணிட்டாங்கிறதுல இப்ப மத்திஷா பத்திரான சிஎஸ்கேக்கு இருக்காங்கன்றதுனால அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா தெரியாது. சன்ரைசர்ஸும் கண்டிப்பா ஒரு ஃபாரின் பாஸ் பாலர் எடுக்கணும், ஸோ அவங்களும் போவாங்க. பஞ்சாப் கிங்ஸ் போக மாட்டாங்க, ரபாதாவும் எல்லிஸும் இருக்காங்க. இப்ப எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா மார்க் வுட், நவீன் உலக் இருக்கும் போது ஐ டோன்ட் see them செல்லிங் அவுட் ஹை மணி, அவங்க போக மாட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்ரெடி they got ட்ரெண்ட் போல்ட் who's definitely going to play. கம்மின்ஸ் மாதிரி ஒரு ஆள் ரெண்டு ஃபாஸ்ட் பாலர் அவங்க ஆட முடியாது, ஏன்னா ஜோஸ் பட்லர் ஆல்ரெடி இருக்காரு. சிம்ரன் எட்மயர் டெஃபினெட்லி இந்த பிளேயிங் லெவனும் போது இன்னொரு ஃபாஸ்ட் பாலருக்கு போவாங்களா, அது கொஞ்சம் டவுட். அதே மாதிரி இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நோர்கேஸ் ஃபிட்னஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் சம்திங் தட் இஸ் என்கரேஜிங். இப்போ ஸ்லோலி கமிங் பேக் டு ப்ரூவ்ன்றதுனால அவங்களும் ஆல் அவுட் போவாங்க போது கமின்ஸ் மினிமம் 10 கோடி உண்டு. அண்ட் சேம் திங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஸ்டார்க் அண்ட் ஜிரால் பூச்சியா ஆல்சோ. இதே பிராக்கெட்ல எல்லா டீமும் மோதுவாங்க. 10 மூணு 10 ஃபாஸ்ட் 10 பவுலர்ஸும் அப்படின்னு போட்டீங்க. மினிமம், நான் சொல்றது மினிமம் 10 கோடி, அதுக்கு மேல போவாங்க இந்த மூணு இப்ப பேரும். வந்துட்டு பாதி சீசன் வரமாட்டேன் போயிடுவாங்களா? சரி, இப்ப ஸ்டார்க்கு யாரு, கொட்ஸை யாரு போவாங்க? இப்ப நான் சொன்ன எல்லா பிரான்சைஸையும் போவாங்க எல்லாரும் எக்ஸப்ட் போவாங்க. சிஎஸ்கே. எப்படி போவாங்கன்னா ஒரு பேக்கப் எடுக்கணும்னு பார்ப்பாங்க, ஆனா நிறைய வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மத்திஷா பத்திரனா இஸ் ப்ரூவ்டு. மத்திஷா பத்திரனா ஒன் த டோர்னமெண்ட் பறியும் போது நீங்க பேக்கப்புக்கு ஒரு ஆளை எடுத்து நீங்க 10 கோடி மேக்ஸ் நோ சென்ஸ் டு மீ. அதனால இப்ப இந்த அதே மாதிரி கிங்ஸ் லெவன் சிஎஸ்கேவை தவிர மற்ற எல்லா டீம், எல்எஸ்ஜியை தவிர மற்ற எல்லா டீமும் மோதிப்பாங்க. இந்த மூணு பேரும் ஏதாவது ஒரு டீம்ல வந்து 12 கோடிக்கு செட்டில் ஆகும் ஷியூரா. ஓகே, வனிந்து ஹசரங்கா. வனிந்து அசரங்கா பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன நீங்க கேட்டீங்கன்னா இப்ப சன்ரைசர்ஸ் த ஒன்லி டீம் விச் இஸ் லுக்கிங் ஸ்பின் லெஸ். இப்ப வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, மயாங்க் மார்க்கண்டே இருக்காரு. இப்ப அவங்க வந்து ஹென்ரிக் கிளாசன், ஐடன் மார்க்ராம் ஆல்ரெடி வந்து அவங்க இருக்காங்க. இப்ப இன்னொன்னு வந்து மார்க்கோ ஆன்சன். நான் என்ன பண்ணுவேன், மார்க்கோ ஆன்சன் வச்சிருக்கேன் நான். இன்னொரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அசரங்காக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இன்னொரு ஃபாரின் பேட்ஸ்மேன் அந்த டீம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுனால there is a great chance சன்ரைசர்ஸ் மைட் கோ. அதே மாதிரி இன்னொரு டீம் எப்படி யோசிப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க யோசிப்பாங்க, தட் இஸ் மும்பை இந்தியன்ஸ். இப்ப மும்பை இந்தியன்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்னா பியூஷ் சாவ்லா ரொம்ப நல்லா போட்டாரு, அது சந்தேகமே கிடையாது, யாருமே எதிர்பார்க்காதவரும் நல்லா போட்டாரு. இப்ப டிம் டேவிட் இஸ் அ செட்டன்டி. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா இப்ப ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடலன்னா ரொமாரியோ ஷெப்பர்டோட பிளேஸ்ல அந்த ஆல்ரவுண்டிங் பொசிஷன் வந்து ஹசரங்காக்கு வரும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். அதுதான் வந்து தட் இஸ் த தியரி விச் ஹஸ் ஒன் மெனி ஐபிஎல் டைட்டில்ஸ் ஃபார் டூ ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஆகாஷ் மதுவால் நல்லா போடுறாரு, உங்களுக்கு வந்துட்டு இவர் நல்லா போடுறாரு, ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு. அப்படிங்கும் போது இன்னும் ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின் ஸ்ட்ரென்த்தையும் அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஏன்னா இப்ப ஹர்திக் பாண்டியா வேற இருக்காரு, இஸ் ஆல்சோ கோயிங் டு பி போலிங் ஆப்ஷன். டாப் 5 இந்தியன் பேட்ஸ்மேன் வச்சு இடிச்சிருவாங்க. மும்பை வில் ஆல்சோ கோ ஃபார் இம். எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் ஷுட் ஆல்சோ கோ ஃபார் இம். ஆர்சிபியும் திருப்பியும் பிட் பண்ணுவாங்க, ஆர்சிபிக்கும் ஸ்பின்னு கிடையாதுங்கும் போது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா 20 கோடி பர்ஸ் தான் இருக்கு, 10.25 கோடி, ஓகே ஒருவேளை சீப்பா எடுக்கலாமான்னு யோசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சீப்பா எடுக்கலாம்னு யோசிச்சு அவர் மேல போயிட்டு ஆர்சிபியோட பட்ஜெட்டை தாண்டிடும்ன்றது என்னோட கணிப்பு. ஏற்கனவே அப்படி ஆச்சு இல்ல, இப்படிதான் ஆச்சு, திருப்பி அது ஆக போகுது. ஓகே, ஷாருக் கான். ஷாருக் கானும் வந்து உங்களுக்கு சிஎஸ்கே வந்து கண்டிப்பா பிட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப மும்பை இந்தியன்ஸ் போக மாட்டாங்க, இது. அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு ஆர்சிபிக்கும் இடம் இல்லை, ஏன்னா ஃபாஃப் டூப்ளசி, விராட் கோலி, ரஜாத் பட்டிதர், மைபால் லொம்ரோர், கிளென் மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன், தினேஷ் கார்த்திக் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து அங்க கிராக் பண்றது கஷ்டம். இல்ல ஒருவேளை மைபால் லொம்ரோர் பிளேஸ்ல ஷாருக் கான் எடுத்து, ஷாருக் கானும் 10 கோடி போவார், அவருக்கு மேல 10 கோடி பட்டா வேற யாருமே பிட் பண்ண முடியாது, ஆர்சிபி அங்கேயும் மாட்டிப்பாங்க. கேகேஆர் அவங்களுக்கு போக மாட்டாங்க, ஏன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் இருக்கு. இப்ப குஜராத் டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் தான் அந்த நம்பர் 6 ஸ்பாட்டுக்கு வராரு. நம்பர் 7 வந்து தெவாட்டியா இருக்காருங்க போது அங்கேயும் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. இப்போ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்துட்டு இந்த அம்பட்டி ராயுடுவோட இதுக்கு வந்து அவரை பின்னாடி இறக்கிட்டு மற்றவங்களை அப்படியே ப்ரமோட் பண்ணி சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து அவ்வளவா பெருசா தேவைப்படாது. பஞ்சாப் கிங்ஸ் அவங்க ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல.
இப்ப இவங்க வந்து தேவதத் படிக்கல வேற வச்சிருக்காங்க எல்எஸ்ஜின்றதுனால, எல்எஸ்ஜியும் வந்துட்டு உங்களுக்கு பெருசா வந்துட்டு அவருக்கு போற மாதிரி எனக்கு தெரியல. ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களும் பாத்தீங்கன்னா ரியான் பராக் செம ஃபார்ம்ல இருக்காரு இப்போ. துருவ் ஜோரல் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்காரு. அவங்களும் கொஞ்சம் கை வைக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் வில் ஆல்சோ கோ ஹெவிலி ஃபார் இம். ஏன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ரைட் நோ பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர், பிருத்திவி ஷா, மிச் மார்ச், ரிஷப் பண்ட் எக்ஸ்பெக்டட் டு பிளே. நம்பர் 5 யாரு தெரியாது, நம்பர் 6 யாரு தெரியாது. ஃபாலோட் பை அக்ஷர் பட்டேல், ஆண்ட்ரிக் டார்கே, குல்தீப், கலீல் அகமது, முகேஷ் குமாரும் போது நம்பர் 6 அவங்களுக்கு கண்டிப்பா வேணுங்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு பி சிஎஸ்கே, ஆர்சிபி அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். தே ஆர் கோயிங் டு பி இந்த ரேஸ். 3 டீம் ரேஸ்ல இருக்கும். ஒரு 7-8 crores வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சண்டே ஜாஸ்தியே டெல்லி கேபிட்டல்ஸ் நான் ஆல் அவுட் நான் போறேன் அப்படின்னா ஏத்தி ஒரு 10 கோடிக்கு வரலாம். 10 கோடின்னு வந்துட்டா ஆர்சிபி விலகிடுவாங்க, சிஎஸ்கேவும் விலகிடுவாங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துருவாங்க. கரெக்ட். சிஎஸ்கே கருண் நாயர் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மெசேஜ் நான் உங்களுக்கு நாளைக்கு அனுப்புவேன். ஓகே வீடாக், ஆன் தட் நோட் நம்ம இது ரச்சின் ரவீந்திரா. இப்ப ரச்சின் ரவீந்திரா பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் வாட் இஸ் கிவ்ஸ் இஸ் ப்ரூவ்ட் தட் he can bowl minimum of 2 overs with his controlled left arm spin. ஸோ இங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து ஆர்சிபியோட பிரச்சனை என்னன்னா ஃபாஃப் டு பிளஸ் கிளென் மேக்ஸ்வெல் 17 கோடி கொடுத்து கேமரூன் இன்னும் உட்காந்து வைக்க முடியாது. இன்னொரு ஓவர்சீஸ் சீமர் ஆடியே ஆகணும், எடுக்க முடியாது ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி எடுக்க முடியாது. இப்ப கேகேஆர் பாத்தீங்கன்னா ரசல், நரைனு, அதுக்கப்புறம் மேல வந்து அவங்களுக்கு வேண்டியது ஒரு விக்கெட் கீப்பர் ஃபாரினர் இருக்கும்போது குர்பாஸும் ஜேசன் ராயும் இருக்காங்க. அவங்களும் ஓவர்சீஸ் சீமர் போவாங்க. அவங்களும் வந்து ரச்சின் ரவீந்திராக்கு போக மாட்டாங்க. இப்ப இங்க வந்து குஜராத் டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெர் இஸ் a குட் சான்ஸ் ஆஃப் குஜராத் டைட்டன்ஸ் கோயிங் ஃபார் இம். ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து பிட் வில்லியம்சனே வச்சுட்டு ரவீந்திராவே ஆடுவாங்களா? இப்ப அவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வில்லியம்சன், டேவிட் மில்லர், ரஷீத் கான் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் ஷூரிட்டி. பவுலர் தானே, ஃபாஸ்ட் பவுலர் தானே. அவங்க எப்படி யோசிப்பாங்க, இவங்க வந்துட்டு ஓகே இப்ப நான் வந்துட்டு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரே திருப்பி நான் வந்துட்டு ஒரு ஷார்துல் தாக்கூர் மாதிரியே ஒருத்தர் நான் எடுத்துடுறேன் அப்படின்னு எடுத்துட்டு அதை கவர் பண்ணிட்டு, ஏன்னா முகமது ஷமி, மோஹித் சர்மா இருக்காங்க, ரைட். ராகுல் டெவாட்டே இஸ் bowling extremely well in விஜய் ஹசாரே டிராபி and all these things. உங்களுக்கு ரஷீத் கான் இருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்து ரச்சின் ரவீந்திரா நல்லா போடுறாரு. அதுதான் சொல்றேன். சோ இப்ப உங்களுக்கு ரச்சின் ரவீந்திராவும் வந்துட்டாருன்னா உங்களுக்கு அது வந்து 2 ஓவர் வச்சு ஓட்டிடலாம். சோ ஒரு அவுட் சைட் சான்ஸ் அங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கே அவர் மேல எனக்கு ஒரே இந்த மாதிரி அதிகமா காசு கொடுத்து வாங்குவாங்களே, அதான் இப்ப அசரங்காவை வந்து எடுக்க முடியலன்னா சன்ரைசர்ஸ் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் ஷை ஹோப் மாதிரி ஒருத்தருக்கு போகணும்னு there is a good chance they may get ரச்சின் ரவீந்திரா if they don't get டேனியல் வெட்டோரி தானே ஹெட் கோச், அவருக்கு ஒரு கோட்டா இருக்காதா? இல்ல டேனியல் வெட்டோரின்னு சொல்றதை விட அவங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி எல்லாம் இந்த ஸ்பின் கேப்பை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணணும்னு பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு பெட்டரா இருக்கும்போது சான்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மோயின் அலிக்கு ஒரு பேக்கப் பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா நான் தான் சொல்றேன், ஒரு பேக்கப்புக்கு நீங்க 6 கோடி 7 கோடி எல்லாம் கொடுக்கறது எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிளேயரை நீங்க 6 கோடிக்கு எடுக்கிறீங்கன்னா உள்ள பிளேயிங்ல உள்ள இருக்கணும். அப்படிங்கும் போது இப்ப நீங்க வந்து இப்ப ரச்சின் ரவீந்திரா வந்து இப்போ நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, பயங்கரமா போவார் நினைக்கிறேன். பயங்கரமா எல்லாம் போக மாட்டாரு, ஒரு 5-6 கோடியில நின்றுடுவாருன்னு நினைக்கிறேன். சோ ஒருவேளை கம்மியா கிடைச்சதுன்னா சிஎஸ்கே மைட் கெட் டெம்ப்டட் டு ஹேவ் ஹிம் as a backup for மோயின் அலி. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப எஸ்ஆர்எச் நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா எஸ்ஆர்எச்சும் பிட் பண்ணுவாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வாய்ப்பு இல்லை அன்பார்ச்சுனேட்லி. அவங்க பேர்ஸ்டோ, மேத்யூ ஷாட், லிவிங்ஸ்டன், சாம் கரன், ரபாதா இருக்காங்க, அவங்க கஷ்டம். எல்எஸ்ஜி ஸ்டாக்ட் பேட்டிங் ஆர்டர், அவங்களும் போக மாட்டாங்க. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு சான்ஸ் இருக்கா? அவங்களோட ஒரே ப்ராப்ளம் இப்ப என்னன்னா, இப்ப யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், சஞ்சீவ் சாம்சன் அந்த நம்பர் 4 ஸ்பாட்டு அவங்களுக்கு காலியா இருக்கு. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து இன்னொரு பிக்சர்ஸ்ல வந்துட்டு தே வாண்டட் டு கோ ஃபார் ஆடம் ஜாம்பா 3 ஸ்பின்னர் அப்படின்னு. இப்ப உங்களுக்கு அது தேவையில்ல. யஜ்வேந்தர் சஹலும் இவரும் இருந்தாருன்னா அந்த நம்பர் 4 ஸ்பாட்டுக்கு சாம்சனை நம்பர் 4க்கு கொண்டாந்துட்டு there is a good chance that they might play ரச்சின் ரவீந்திரா. சோ அவங்களோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், ரச்சின் ரவீந்திரா, ஷிம்ரன் ஹெட்மயர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டுக்கும் போது செம ஸ்ட்ராங்கா இருக்கும் போது they will definitely go for it. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. I feel Rajasthan Royals will also bid hard for it. ஹர்ஷல் பட்டேல். இப்ப ஹர்ஷல் பட்டேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேகேஆர் கண்டிப்பா பிட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் த கைண்ட் ஆஃப் பிச்சர்ஸ் what they are going to have. KKR is going to bid
எல்எஸ்ஜி இஸ் கோயிங் டு பிட், சிஎஸ்கே இஸ் கோயிங் டு பிட். ஏன்னா அவர் சிஎஸ்கே இஸ் எப்படின்னா கோயிங் டு ஒரு பை. இப்ப அவருக்கு வந்துட்டு இந்த ஸ்லோயர் டெலிவரிஸ்லயே அவர் வாழறவருங்கும் போது இந்த சென்னை பிச்சு சூட் ஆகும், லக்னோ பிச்சு சூட் ஆகும், கொல்கத்தா பிச்சு சூட் ஆகும். பிகாஸ் தட் இஸ் வாட் பீப்புள் ஹவ் லேர்ன் ஃப்ரம் ஹிம் when he played for Bangalore. Why unfortunately he struggled instead of being so skillful and also made it to the Indian team. அப்படிங்கும் போது 100% இந்த 3 டீம்ல ஒரு இதுதான் போகும். அவரும் ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் பிரைஸ் போவார். போவாரு, சேப்பாக்கு வருவாரு. முஜிபுர் ரஹ்மான் அன்சோல்ட். ஓகே. ஜாஸ் இங்கிலீஷ் அன்சோல்ட். லாக்கி ஃபெர்குசன். லாக்கி ஃபெர்குசனுக்கு பிட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த டாப் 3 பிக்ஸ் நான் சொன்னது என்னன்னா மிச்சல் ஸ்டார்க்கு, கம்மின்ஸ், ஜெரால்ட் கூட்ஸி. அதுக்கப்புறம் இந்த செகண்டரி ஃபாஸ்ட் போலிங் இந்த உனக்கு ஃபாரின் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி தில்ஷான் மதுஷாங்கா அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி லாக்கி ஃபெர்குசன். அப்படி அல்சாரி ஜோசப் இவங்க தான். அப்படிங்கும் போது இவங்க அந்த அளவுக்கு ஹையஸ்ட் பிட் அட்ராக்ட் பண்ணலனாலும் அந்த ஒரு 3 கோடி 3.5 கோடி அந்த இதுல லாக்கி ஃபெர்குசனுக்கு டெஃபினட்டா பிட் கிடைக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. நம்ம எந்த டீம் எல்லாம் இந்த 3 டாப் ஃபாரின் சீமஸுக்கு போவாங்களோ, யார் அதை விடுறாங்களோ அவங்க வந்து இந்த 3 பேரையும் ஃபில்அப் பண்ண பார்ப்பாங்க. தில்ஷான் மதுஷாங்கா, அல்சாரி ஜோசப் அண்ட் லாக்கி ஃபெர்குசன். ஓகே. ஸ்டீவ் ஸ்மித் அன்சோல்ட். சாரி, மனசு வலிக்க சொல்றேன். ஓப்பனிங் எனக்கு அடிக்கிறாரு பிக் பேஷ்ல. சார் இங்க ஓப்பனிங் இப்ப நிறைய பாத்தீங்கன்னா இடமே இல்லை, எல்லா ஸ்லாட்டும் ஃபில்டு, இடமே கிடையாது உங்களுக்கு. அன்பார்ச்சுனேட்லி கோ அன்சோல்ட். என்ன பண்றோம்? ரோமனோலா குர்பாஸோட குறைச்சல ஸ்டீவ் ஸ்மித். சார் அவங்களுக்கு என்ன தேவைன்னா சார், நீங்க இல்ல கரெக்டான கேள்வி கேட்டீங்க. நீங்க சிரிச்சுட்டே கேக்குறீங்க, நான் சிரிக்கல. ஏன்னா இது டாப் கிளாஸ் கொஸ்டின். கேகேஆரோட டாப் 5 பாத்தீங்கன்னா நோ ஒன் கேன் கீப் விக்கெட். தே வாண்ட் a விக்கெட் கீப்பர். சோ அப்படிங்கும் போது ரமனுல்லா குர்பாஸ் will have the edge over Jason Roy and they might even go to cover it up with Phil Salt. நான் ஏன் சொன்னேன்னா they want a wicket keeper. இப்ப ரமனுல்லா குர்பாஸ் அடிக்கலன்னா they cannot substitute him with Jason Roy. பிரயோஜனம் கிடையாது. யார் விக்கெட் கீப்பிங் பண்றது? ரிங்கு சிங்க பண்ணுவாரு. அதனால போகுமே ஒழிய உங்களுக்கு வந்து ஸ்டேவ் ஸ்மித் எங்கேயுமே இடம் கிடைக்காது. சாரி டு சே. ஓகே. டிராவிஸ் ஹெட் உலக கோப்பை இறுதி போட்டியின் நாயகன். இல்ல எல்லாருமே வந்து இந்த மார்க் ஆக்ஷன் 16.5 17.5 கோர்ஸ்ன்றாங்க. ஓகே. நான் வந்து என்னோட தாட்ஸை சொல்லிட்டு உங்ககிட்ட விட்டுறேன். மும்பை இந்தியன்ஸ் அவர் உள்ள வர முடியாது. ஓகே. ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக், ஸ்கை, டிம் டேவிட். ஓகே. ரெண்டாவது ஆர்சிபி விராட் கோலி, பாப் டூப்ளசி, ரஜாத் பட்டிதர். நம்பர் 4ல தான் மைபால் ஒம்ரோரா இல்ல நம்பர் 4 மேக்ஸ்வெல் ஆடுவாரு. நம்பர் 5ல ஷாருக் கான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை, அங்கேயும் அவருக்கு இடம் கிடையாது. இப்ப வந்து கேகேஆர் பாத்தீங்கன்னா கேகேஆர்ல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப வந்து they are not going to go for Travis Head. They have Jason Roy and Gurbaz. He is not a wicket keeper. இப்ப குஜராத் டைட்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், டேவிட் மில்லர், ரஷீத் கான் ஆல்ரெடி இருக்காங்க. இப்ப சாஹா ஆடலன்னா they might also go for Phil Salt but not for Travis Head. ஓகே. அங்கேயும் அவருக்கு இடம் கிடையாது. அதுக்கப்புறம் சிஎஸ்கேலயும் இடம் கிடையாது. எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான் ஒரே இது. வேர் ஐ வாண்ட் தெம் டு கோ வித். அவங்க இடம் கிடையாது அப்படிலாம் பார்த்தா டீம் எடுக்கிறாங்க. இல்ல இப்ப எஸ்ஆர்ஹெச்சுக்கு இன்னொரு டாப் ஆர்டர் பேட் வந்து தே மைட் கோ பட் தே மைட் ஃபீல் தட் ரச்சின் ரவீந்திரா இஸ் மோர் கண்ட்ரோல்ட் ஆப்ஷன்ன்றதுனால ஒருவேளை இப்ப இவரை 2 ஓவர் போட முடியும் நினைச்சா எஸ்ஆர்ஹெச் ஒரு பிட் போடலாம். ஓகே. சோ எஸ்ஆர்ஹெச். பஞ்சாப் கிங்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் முடியாது. எல்எச்சி வந்து குவிண்டன் டிகா, கைல் மேயஸ், தீபக் கூட, கேஎல் ராகுல் முடியாது. ஆர்ஆர் வந்துட்டு யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஜோஸ் பட்லர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள டிராவிஸ் எடுத்துன்னு வர முடியுமா அப்படின்னு பாப்பாங்க. ஓகே. 2 பிட். அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல் டசன்ட் நீட் அ டாப். இந்த 2 டீம் தான் பிட் பண்ணும் போது 3.5 கோடி போவார் எனக்கு தெரிஞ்சு. இல்ல அன்சோல்டா போறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒழிய ஐ டோன்ட் சி டிராவிஸ் அட்ராக்டிங் 17 crores, 16.5 crores on the mock auction because I've explained to you what is the requirement of other teams. என்னோட தாழ்மையான கருத்து. கரெக்ட் தான் பீடா. ஆனா அன்சோல்டுங்கிறத அவர் டெம்போலாம் வச்சு கடத்திருக்காங்க. வேர்ல்டு கப் ஃபைனல் எல்லாம் அடிச்சிருக்காரு. ஃபைண்ட் அ டீம் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். போன ஆக்ஷனோட மேன் ஆஃப் தி மேட்ச் ஹாரி ப்ரூக். ஆக்ஷன்ல தான் மேன் ஆஃப் தி மேட்ச் 100 அடிச்சாரு. அப்புறம் இந்த வாட்டி டீம் கிடைக்குமா? இப்போ அதான் ஹாரி ப்ரூக்கும் there is a good chance. இப்போ ஒரு சிலர் வந்து எப்படி யோசிப்பாங்க தெரியுமா சார்? இப்ப அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து யாருமே பிட் போடலன்னு வச்சுக்கோங்களேன், 2 கோடி சும்மா எடுத்து வச்சுக்கலாம்.
யூஸே வந்து உங்களால பண்ண முடியாது. இப்ப ஹாரி ப்ரூக் எங்க காம்பினேஷன், அவர் நம்பர் 3 மும்பை நோ, ஆர்சிபி நோ, கேகேஆர் சிஎஸ்கே நோ. நோ, குஜராத் டைட்டன்ஸ் நோ, சிஎஸ்கே நோ, எஸ்ஆர்ஹெச் அவங்க தான் விட்டாங்க நோ, பஞ்சாப் கிங்ஸ் நோ, எல்எஸ்ஜி நோ, ராஜஸ்தான் ராயல்ஸ் தெரியல. அதான் சொன்னேனே, இப்ப அவங்க அப்படி யோசிப்பாங்க. ஒரு டிராவிஸ் ஹெட்டோ இல்லைன்னா வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா எடுத்த ஒரு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும்னு. தேர்ட் ஆப்ஷனா இப்ப அவங்களுக்கு தேவை அந்த நம்பர் 4 ஒரு ஓவர்சீஸ் வேணும். அவர் ஒரு பிட்டு போடலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் நோ, அவங்க போட்டாதான் அந்த பிட்டு உண்டு. இல்லைன்னா இவரும் வந்துட்டு ஒருவேளை 2 கோடி தானே எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து ஒழிய இந்த தடவை யாரும் அவர் அடிச்சுக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட கருத்து. ஒரு ஃபியூச்சர் இங்கிலாந்து T20 ஸ்டார் அப்படிங்கறதுனால வச்சுட்டு வரட்டும், வண்டியில ஏத்துவோம் அப்படின்னு ஏத்தலாம். ஓகே, புரியுது. வேற இந்த ஆதில் ரஷீத், ராசி வாண்டர்சன், ஜேம்ஸ் வின்ஸ் 3 பேர்ல யாருக்காவது? ஓகே. ஷான் அபர்ட், ஓவர்டன், டேவிட் வில்லி இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா? ஓகே, பின்னாடி பாத்துக்கலாம். பென் டக்கெட், முஸ்தபிசூர், காலின் மன்ரோ. காலின் மன்றோ பின்ரோல தான் உட்காரணும். ரூதர்ஃபோர்டு, டாம் கரன், ஹோல்டர், நபி. நபி கிடையாது, ருதர்ஃபோர்டு கிடையாது, டாம் கரன் கிடையாது. இப்ப ஜேசன் ஹோல்டர் தான் பாத்தீங்கன்னா அவரோட கேம் வந்து கொஞ்சம் கீழே வந்துருச்சு. அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் கொஞ்சம் போயிடுச்சு. போலிங் இஸ் ஸ்லோலி ரிலைங் டூ மச் ஆன் ஸ்லோ டெலிவரிஸ் ரேதர் தன் பி போலிங் சீம் அப் அப்படிங்கும்போது பவர் பிளேல போடவே முடியாது. செம்மட்டி வாங்கிடுவாரு. டெத்லயும் அன்பார்ச்சுனிட்டி இதாச்சுன்னா தெர் இஸ் அ குட் சான்ஸ். ஒருவேளை பேஸ் பிரைஸ்ல ஒரு பிட்டு கிடைக்கலாம், இல்ல அன்சோல்டா போக சான்ஸ் இருக்கு. மத்த 4 பேருக்கு ஐ டோன்ட் see them attracting a bit. ஓகே, இந்த இவரும் அதே கணக்கு தானே வருவாரு. நம்மளுடைய ரைலி ரூசோவும் நீங்க சொன்ன அந்த இந்த கணக்குல தானே வருவாரு. பிட் அவரும் வந்து அன்சோல்டா போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, பாரி வள்ளல்கள் டேனியல் சாம்ஸ், டிமால் மில்ஸ், கிறிஸ் ஜார்டன் 3 மிகப்பெரிய பாரி வள்ளல்கள்ல ஏதாவது ஒரு வள்ளலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? டேனியல் சாம்ஸ் Unfortunately, ஓசி விக்கெட்டே ஒரு 20 ரன் இல்லையா? ஃபேண்டசிக்கு வேணா ஜாலியா இருக்கும். ஜேம்ஸ் நீஷம். ஜேம்ஸ் நீஷம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு டீசென்ட் கிரிக்கெட்டர் சார். ஒரு பிரில்லியன்ட் ஃபீல்டரு. ஒரு 15 பால்ல ஒரு 27 அடிக்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி போலிங் ஏமாத்தி ஒரு 2 ஓவர் 17 ரன் போட்டுருவாரு எல்லா லீக்லயும். ஈவன் இந்த T10 லீக்ல when I was part of Deccan Gladiators, he did well for his teamங்கும் போது. பட் நிறைய பேர் எப்படி பாக்குறாங்க, அவர் ஒரு இம்பாக்ட் பேரை பார்க்க மாட்டேன்றாங்க போது he will also struggle to get a bit. ஓகே, நான் சொல்றேன், இவர் வந்து நாளைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆக போறாரு நான் நினைக்கிறேன். நீங்க என்னன்னு சொல்லுங்க. டேரில் மிச்சல். டெஃபினட்டா கோடீஸ்வரர் ஆவாரு. அதே மாதிரி வந்துட்டு அவரு வந்து உங்களுக்கு எங்க போவாருன்னு பாருங்க. இப்போ மும்பை விட்டுருங்க, மும்பை வந்து போக முடியாது. இப்ப இப்ப ஆர்சிபியும் அன்பார்ச்சுனேட்டா வந்து கேமரூன் கிரீன் எடுத்தனால க்ளோஸ். கேகேஆர் போக முடியாது. இப்ப குஜராத் டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா அங்கேயும் போக முடியாது. மஞ்சதான். இப்போ சிஎஸ்கேக்கு அவர் வரத்துக்கான சான்சஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மஞ்சருக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப எஸ்ஆர்ஹெச்சும் அப்படி யோசிப்பாங்க. இப்ப அந்த 2 ஓவர் வந்து இவங்க கொடுக்குறாருல, ரச்சின் ரவீந்திரா, டிராவிஸ் ஹெட் நான் சொன்ன பாருங்க, அந்த மாதிரி இவரையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்படின்னா இப்ப ஐடன் மாக்ரம், ஹென்ரிக் கிளாசன், அதுக்கப்புறம் நம்பர் 6ல உங்களுக்கு டேரில் மிச்சர்ல அது வேற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா பிட் போடுவாங்க. பஞ்சாப் கிங்ஸ் நான் என்ன பண்ணுவேன், ஒருவேளை சீப்பா கிடைக்கிற மாதிரி இருந்தா ஐ வில் ஹாவ் அ பேக்கப் ஃபார் லியம் லிவிங்ஸ்டன் ஈவன் தோ தே ஹேவ் சிக்கந்தர் ரசா. ஐ வில். பட் அவங்க போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்ப எல்எஸ்ஜி நோ சான்ஸ். மார்க்கஸ் ஸ்டானிஸ், நிக்கலஸ் பூரன். ராஜஸ்தான் ராயல்ஸ் எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸும் தே ஷுட் பிட் ஃபார் ஹிம் ஆக்சுவலி, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். இந்த அவருக்கும் பிட் விழும். டெல்லி கேபிட்டல்ஸ் அதே மாதிரி அவருக்கும் ஒரு ஓவர்சீஸ் பவர் ஹிட்டர் டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, மிச்சேல் மார்ஷ், ரிஷப் பண்ட் அந்த நம்பர் 5ல அவருக்கு வரணும். நம்பர் 5 வந்து டேரில் மிச்சேல், நம்பர் 6 ஷாருக் கான்னா கடோத்கஜன் டீம் ஆயிடும்ன்றதுனால அவங்களும் பிட் போடுவாங்க. இவர் கண்டிப்பா நாளைக்கு ஒரு டீசென்ட் கோடீஸ்வரனா ஆவார். சூப்பர். அடுத்து நான் அப்படியே வாசிக்கிறேன், யாருக்காவது பிட் இருந்தா நீங்க சொல்லுங்க. ரோமன் பவல், அல்சாரி ஜோசப், ஆஸ்டன் டர்னர், ஆஸ்டன் அகார். ரோமான் பவல் கண்டிப்பா பிட் கிடைக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. அப்புறம் அல்சாரி ஜோசப். அல்சாரி ஜோசப்புக்கு பிட் கிடைக்கும். அப்புறம் ஆஸ்டன் டர்னர், ஆஸ்டன் அகார். இன்னும் 2 பேருக்கும் கிடைக்காது. அப்புறம் ஓகே, பிரேஸ்வெல். ஓ, இவர்தான் இல்லாம போயிட்டாருல இப்பதான். அவர் மைக் ஹெசன் இருந்தா கிடைச்சிருக்கும். இல்ல பிரேஸ்வெல் டொயின் பிரெட்டோரியஸ், சாம் பில்லிங்ஸ். 2 பேருக்கும் இல்ல.
கஸ் அட்கின்சன், கைல் ஜெமிசன். நோ. ஜேமிசன் இன்னும் ஃபிட் ஆகலன்னு நினைக்கிறேன். திருப்பி ஏதோ இஷ்யூஸ் இருக்கு ஃபிட் ஃபிட்னஸ். ஆகலன்னு சார், இந்த 127 128 கஷ்டம் சார் இங்க. அது வேலைக்கு ஓகே. ஆகாது. ரைலி மெரிடித், ஆடம் மில்ன், வெயின் பார்னர். 3 பேரும் அவுட். இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா பின்னாடி வரலாம் யாராச்சும். வரலாம், இப்ப மெயின் இதுல வராது. வராது. டேவிட் வீசே, இஷ் சோதி, ஃபின் ஆலன், ஃபேபின் ஆலன். கிடையாது. ஓகே. கீமோ பால், ஷாய் ஹோப், டஸ்கின் அகமது. கீமோ பால் வந்து நான் ரேட் பண்ணுவேன், எடுக்க மாட்டாங்க. டஸ்கின் அஹமட்லாம் கிடையாது. ஷாய் ஹோப் கண்டிப்பா வந்து அவர் எங்க வேணாலும் ஆடுவாரு. ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கும்போது கேகேஆர் மைட் கோ ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் குர்பாஸ். ஈவன் என்ன கேட்டீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஷுட் ஆல்சோ ஹேவ் இன் த டாப் ஆஃப் த ஆர்டர் டு அலவ் மாக்ரம் அண்ட் என்ன சொல்றது கிளாசன் டு பேட் லிட்டில் டவுன் த ஆர்டர் டு மேக் இட் மோர் ஸ்ட்ராங்கர். But there is a good chance that might also end up in a disappointment. It's too good a player to miss up. Shai Hope hopefully gets a bit. ஓகே. மேட் ஹென்ரி, லான்ஸ் மாரிஸ், ஒலி ராபின்சன், பில்லி ஸ்டான்லேக், ஒலி ஸ்டோன். சரி, இப்ப அடுத்த 2 பிளேயருக்கு நான் தான் சொல்லுவேன். கருண் நாயர், மனிஷ் பாண்டே. வேண்டாம் சார், தயவு செஞ்சு வேண்டாம். ஓகே. உமர் சாய், ரச்சின் சொல்லிட்டோம். கேஎஸ் பரத், குசால் மெண்டிஸ், ஸ்டப்ஸ். ஸ்டப்ஸ் கஷ்டம். குஷால் மெண்டிஸ் பிட் கிடைக்கலாம், பட் இஸ் a டேஞ்சரஸ் பிளேயர். கேஎஸ் பரத் கண்டிப்பா பிட் கிடைக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்னொரு பிளேயர் யார் சொன்னீங்க? உமர் சாய் had a good World Cup. உமர் சாய் கண்டிப்பா பெட் கிடைக்கும், because he has proved himself that is a two-dimensional bowler. He can swing the ball, he can bat anywhere and he can bowl. உமர் சாய் கண்டிப்பா பெட் கிடைக்கும், டெஃபினட்டா கிடைக்கும். ஓகே. 3 சீமர்ஸ் 3 பேருக்கும் கிடைக்கும். நீங்க 3 பேரை பத்தி சொல்லிருங்க. சிவம் மாவி, சேதன் சக்காரியா, ஜெயதேவ் உனத்கட். I'm not sure about ஜெயதேவ் உனத்கட். சக்காரியாவும் சிவமாவிக்கு அடிச்சுப்பாங்க. சக்காரியா கொஞ்சம் டீசென்டா போவாரு. I'm not sure about ஜெயதேவ் உனத்கட். ஏன்னா நிறைய எல்லாரும் ஏமாந்துட்டாங்களா 10 12 எடுத்து அன்பார்ச்சுனேட்டா அவரு பெருசா எதுவும் பண்ணலன்றதுனால unfortunately I don't know, there is a good chance he will get in the base price or he might not even attract a bid. ஓகே. அகில் ஹுசைன், அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் ஷாம்சி, அலிக் அத்தனேஸ். 3 பேர் அன்சோல்ட். சரி. ரீசா, மார்க் சாப்மன், பிராண்டன் கிங். 3 குட் பிளேயர்ஸ், 3 பேரும் will get unsold. ஓகே. கைஸ் அகமத், அசலங்கா, பிரைடன் கார்ஸ். unsold. ஷனகா, மேத்யூ ஷாட், ஓடின் ஸ்மித். மேத்யூ ஷாட்டா? மேத்யூ ஷாட் பஞ்சாப் இருக்காரு. ரிட்டைன் பண்ணல. 50,000ல இருக்காரு. நான் அபிஷியல் சைட்ல இருந்தா படிக்கிறேன். ஓ, ரிலீஸ் பண்ணிட்டாங்களா மேத்யூ ஷாட்? ஆமா ஆமா ஆமா. ஓ இல்ல, I don't see them getting a bid. ஓகே. ஜார்ஜ் லிண்டே, கேஷவ் மகாராஜ், முல்டர். 3 பேரும் அவுட். வருண் நாரன், ஹனுமன் மிஹாரி. அவுட். இந்த சமீரா ஏதாவது ஒரு பிரான்ச்சைஸும் போட்டுட்டு இருப்பாரு. 140 115 போட்டு 2 மேட்ச் போட்டு ஒரே injury ஆவாரு. பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் 2-3 மேட்சுக்கு அப்புறம் இன்ஜுரி. உங்களுக்கு இந்த problem அப்படிங்கும்போது that is the only reason I see him also getting missed out. இந்த ஸ்பென்சர் ஜான்சன் நல்ல டேலண்ட், பட் அதுவும் ஆஸ்திரேலியால இருந்து வராருக்கும் போது லாட் ஆஃப் பீப்புள் லெஃப்ட் ஆர்ம் வேற அப்படிங்கும்போது he might get a bid for the teams which is looking for first option seamers which they don't get. சான்ஸ் இருக்கு bid. ஓகே. ஓசி விக்கெட் கிங் சித்தார்த் கவுல். இல்ல சார், people are moved out on him. ஓகே. உபுத் மெக்காய், No. லிசார்ட் வில்லியம்ஸ், லூக் வுட், சந்தீப் வாரியர். 3 பேருமே அன்சோல்டா போறாங்க. சந்தீப் வாரியர் ஆல்சோ அன்பார்ச்சுனேட்லி நாகர்கோட்டி, பாசில் தம்பி. அன்சோல்டு. ஓகே பீடா. ஸோ நம்ம we are well and truly into the domestic. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச, இப்ப எங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு வைரங்கள், மண்ணில் மாணிக்கங்கள், வைரங்கள், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு ரிசர்ச் பண்ணதுல இப்ப இப்ப அன்கேப்டு இந்தியன்ஸ் டு வாட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியன்ஷ் ஆர்யா 22-year-old ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஃப்ரம் டெல்லி, எக்ஸலண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊர்வில் பட்டேல் 25-year-old பராடா விக்கெட் கீப்பர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ராஜ் பாவா லாஸ்ட் இயர் பஞ்சாப்லயே கிங்ஸோட இருந்தாரு, 21 வயசு தான். ரைட் ஹேம் ஃபாஸ்ட் பவுலர், லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், அவுட் சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரகுவன்ஷி அப்படின்னு ஒரு மும்பைக்கு இந்த வருஷம் தான் ஆட்டுக்கிற இந்தியா அண்டர்-19, 18 வயசு, ரைட் ஹேண்டட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அவருக்கு பிட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சமீர் ரிஸ்வி அப்படின்னு ஒருத்தர், ஒரு ரைட் ஹேண்டட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்,
யூபி பிளேயர் 20 year old, அவருக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த ரோஹன் குன்னம்மாள் 25 year old கேரளா பேட்ஸ்மேன், கிளாஸ். கேரளா. அதாவது பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ரெட் பால் கிரிக்கெட்ல 57 ஆவரேஜ், லிஸ்ட் ஏல 47 ஆவரேஜ், T20ல 33 ஆவரேஜ். அதுக்கப்புறம் குமார் குஷாக்ரா 19 year old விக்கெட் கீப்பர் ஃப்ரம் ஜார்க்கண்ட், கம்மால் டீமில் அடிப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம எம் சித்தார்த் ஃப்ரம் அர்ஷன் தமிழ்நாடு. குல்கர்னி. அர்ஷன் குல்கர்னில உங்களுக்கு கொழாயடி சண்டை நடக்கும். அதனாலதான் கடைசியா சொல்றேன், கொழாயடி சண்டை நடக்கும். எல்லா பிரான்ச்சைஸியும் போவாங்க. யூ கேன் ஆல்சோ போல் 1 over, இறங்கி இறங்கி அடிப்பாரு. ஜத்வேத் சுப்பிரமணியம், ஹோப்ஃபுல்லி இஃப் ஹி கெட்ஸ், இது நிறைய அவரை பத்தி நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த குர்ஜப்னீத் சிங் டிஎன்பிஎல்ல பார்த்தேன், லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அபிலாஷ் ஷெட்டி 25 year old ஃப்ரம் கர்நாடகா, அந்த கேபிஎல்ல பார்த்தேன், செம்ம லெப்ட் ஆர்ம் சீமரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மற்ற பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆரவல்லி அவினாஷ், இந்தியா அண்டர்-19 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், இறங்கி இறங்கி அடிப்பாரு எல்லா பாட்டையும். அதே மாதிரி அபிஷேக் முருகன், ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் லெப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், அண்டர்-19 வேர்ல்ட் இது ஏசியா கப் பண்ணாரு. சர்ஃப்ராஸ் கானோட தம்பி முஷீர் கான், லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அதே மாதிரி ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், எக்ஸலண்ட். அதே மாதிரி இன்னொன்று ரவிச்சேஜா, த ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் ஹைதராபாத், இஸ் பிக்ட் அப் ஹீப் ஆஃப் விக்கெட்ஸ், வெரி கிளவர் ஆபரேட்டர், ஈவன் தோ நாட் ரியலி குவிக். இதுதான் வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் பிட்டு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சூப்பர் பீடாக். ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை அலசி முடிச்சிட்டோம். ஸோ போறதுக்கு முன்னாடி உங்களோட இந்த மஞ்சள் சொக்கா, பச்சை அந்த ப்ளூ சொக்கா வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு உலக அளவுல. அதை பத்தி சொல்லிருங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து நான் எவ்வளவு சொதப்பினாலும் என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க. நானும் வந்து ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அண்ட் இது உங்களுக்கு வந்து உங்களுடைய டேலண்ட்டுக்கு நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற அப்படின்னு நம்புறேன் நான். பட் ஐ ஹேட் டு சே திஸ், அந்த மஞ்சள் சொக்கா ப்ளூ சொக்கா நடக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப டவுட் தான் போயிடா. நீங்க உங்களுடைய இதை சொல்லிட்டு ஃபைனல் தாட்ஸையும் சொல்லிருங்க. இல்ல, கிட்டத்தட்ட அந்த வந்து மட்டையாளர் வர்றது கொஞ்சம் இது ஆயிடுச்சு. பட் அந்த வேகப்பந்து வீச்சாளர் இன்னும் பேச்சு நடந்துட்டு இருக்கு. ஆனா மெட்டீரியலைஸ் ஆகல நீங்க சொன்ன மாதிரி. ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். லைஃப்ல வந்து எனக்கு கிரேட்டஸ்ட் சாட்டிஸ்பாக்சன் என்ன கிடைக்குதா, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இல்லைன்னு உங்களை மாதிரி ஒருத்தரோட உட்காந்து கிரிக்கெட் டிஸ்கஸ் பண்றேன். அதை நிறைய வியூவர்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. ஐ ஃபீல் தட் ஐம் அட் த ரைட் பிளேஸ். இட்ஸ் a privilege sharing screen with someone like you who's got அன்பிலீவபிள் கிரிக்கெட்டிங் நாலேஜ். இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டோம் யாரு எங்க போவோம்னு. நாளைக்கு உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். நாளைக்கு முடிச்ச உடனே யார் யார் எங்க போயிருக்காங்க, எந்த டீம் காம்பினேஷனு, பரவாயில்ல மூஞ்சிய கறி பூசினாலும் நான் ஒரு 4 டீம் பிக் பண்ணி சார் கிட்ட கேட்பேன் ஒத்துக்கிறீங்களான்னு. அந்த கதை நாளைக்கு இருக்கு. Unless we come back to entertain you, which team are good enough to make it to the top 4? Thanks a lot and bye bye.